பத்திரிக்கையாளர் சந்திப்புகளில் இளையராஜா அவர்களோட யாராவது ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கணும். முக்கியமாக பெண்மணி நான் சொல்கிறதே, அவங்க சில இந்த மாதிரியான தருணங்களை ஈஸியாக கையாளுவாங்க. அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, எப்பயுமே பிடிக்காதுன்னா அது எப்பயுமே பிடிக்காது தான். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சு தான் பத்திரிகையாளர்கள் அவரை சீன்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறாங்க. கூட யாருன்னா இருந்தாங்கன்னா முன்னக்கூடியே பத்திரிகையாளர்கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது அவருக்கும் அந்த பத்திரிகையாளருக்கும் நடுவால் இவங்க ஒரு மீடியேட்டராக இருந்து ஒரு விஷயம் கொஞ்சம் பெருசாகாமல் தடுக்கிறதுக்கு, இல்லை அவர் கோபப்படாமல் பார்த்துக்கிறது எல்லாமே நடக்கும். அது காந்தியை யோசிச்சுக்கிருந்தேன். மகாத்மா காந்தி அவர்கள் வயதான காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட வருவாங்க. அவர் பயங்கர குஷியாக இருப்பார். நான் நினைப்பேன், இந்த மாதிரி துணையால் இல்லாமல் ஒருவேளை அவர் தனியாக தான் நடக்கணும், போகணும், வரணுன்ட்டு இருந்தால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் தோணும். அதுவே ஒரு பலம். நம்ம தனியாக இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டு இந்த மாதிரி புது இடங்களில் அதை சந்திக்கும் போது நமக்கு துணைக்கு யாருனா இருந்து சின்னதாக ஒரு குரல் கொடுத்தா அது ஒரு மாதிரி தைரியத்தை கொடுக்கும். பேசாமலே இருந்தால் கூட ஒரு தைரியம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாவம், அவர் மனைவி இல்லை, மகளை இழந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட சொந்த வாழ்க்கையில் அவர் கடந்து வந்ததையும் யோசிக்கணும். எப்பயோ ஒரு தடவை அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுகிறாரு, எங்கேயாவது பேசுகிறாரு, அப்பயும் அவரை டென்ஷன் ஆக்குற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறதே வேலையாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அவர் கோபமாக பேசுகிறார். எதுக்கு இது நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போகல. நேற்று இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள். அதனால தான் உட்காந்து அந்த பிறந்தநாள் வாழ்த்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு ஆகஸ்ட் 2ஆம் அவரோட படைப்பு ஏதோ வரப்போகுதுங்களா, அதை பற்றின அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நான் இந்த அறிவிப்பு கொடுக்க தான் வந்தேன்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவர் கூட குறைய பேசினா கூட அதை வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை, எடிட் பண்ணிடலாம்ல, பண்ணலாம்ல. கடைசியில் கீழே இருக்கிறவங்க அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறப்பல அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. வீடியோ போட்டப்பனை பற்றி அவங்க கவலை இல்லை. அவர் தான் கோவப்பட்டாருன்னா அது ஒரு வீடியோ நீ போடுவியா அப்படி கேட்கவே மாட்டாங்க யாருமே. நம்ம ஒரு படம் பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், இல்லை எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் பேசுகிறதே நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க முழுசாக என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், கடுப்பாயிரும், கிண்டல் பண்ணணும்னு தோணும், எல்லா விதமான உணர்வுகளும் வேலை செய்யும். அதெல்லாம் அழகாக எடிட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறதுனால மட்டும்தான் உங்களால் அதை ரசிக்க முடியுது. அதே மாதிரி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஏதோ ஒன்று நடக்கும்போது ஒருத்தவங்க சிரிக்க வைப்பாங்க, ஒருத்தவங்க டென்ஷன் ஆக்குவாங்க, ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, பர்சனலாக ஏதாவது யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். எல்லாத்தையுமே நம்ம கவனித்தா அது நல்லா இருக்குது.